இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் சிறுகீரை கடைசல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துருந்துச்சு. நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் கார்டனில் இன்றைக்கி நிறைய சிறுகீரை இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி சிறுகீரையை கட் பண்ணி சட்டியில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. என்னோடய பச்சை மிளகா வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறமா புளி, அதுக்கப்புறம் தனியா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. தனியா போடுறதுல இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக தனியா மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட தனியா இல்லைனாலும் அந்த பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது கண்டிப்பாக வடகம் போட்டு தான் தாளிக்கணும். வடகம், அதுக்கப்புறம் தட்டை பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.